வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திண்டுக்கல் மாவட்டத்தில் வீட்டடி மனைகள் தான் பார்க்க போகிறோம். திண்டுக்கல் புதிய பேருந்து நிலையம் அமையும் இடத்தில் தான் இப்போ நம்ம இந்த வீட்டடி மனையை பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா பழனி ரோடு ஸ்ட்ரெயிட்டாக பழனி ரோடு, திருச்சி ரோடு, மதுரை ரோடு, வத்தலக்குண்டு ரோடு, மொத்தம் 4 ரோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பைபாஸ் இருக்குது. இந்த பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டு ரோட்டில் தான் புதிய பஸ் ஸ்டாண்டு அமையவிருக்கிறது. இது இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டான ப்ராஜெக்ட் தாங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டு பைபாஸிலிருந்து கொட்டப்பட்டிங்கிற ஊர் அருகாமையில் தான் இந்த வீட்டடி மனை அமைஞ்சிருக்கு. கரெக்டாக நமக்கு வத்தலக்குண்டு பைபாஸிலிருந்து இடத்துக்கு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீட்டடி மனை அமைஞ்சிருக்கு நமக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த இடம். பாதைன்னு பார்த்தீங்கன்னா நல்லா 20 அடி நல்லா அகலமான பாதையோடு தான் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை மற்றும் மேற்கு திசையாக தான் நமக்கு இந்த வீட்டடி மனைகள் அமைஞ்சிருக்கு. இடதுபுறமும் வலதுபுறம் மட்டும்தான் நமக்கு வீட்டடி மனைகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு வீட்டடி மனைகள் பார்த்திங்கன்னா 2300 சதுரடியாக தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. 50க்கு 46ங்கிற சைஸில் தான் எல்லா ஃப்ளாட்டுமே நமக்கு அமைஞ்சிருக்கு. எனக்கு பாதி பிளாட் வேணும்னு கேட்டால் கூட நம்ம 50ல் 25க்கு 46ங்கிற சைஸில் கூட நம்ம பிரித்து தரலாம். உங்களுக்கு ப்ராப்பரான லீகல் டாக்குமெண்ட்டோடு உங்களுக்கு இந்த வீட்டடி மனைகள் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல மண் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல கரிசல் மண்ணுங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல தாண்டிய வீட்டடி மனைகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா மாநகராட்சிக்குள்ளேயே கட்டுப்பட்டு வரப்போகுது. இந்த இடம் ஒரு 10 ஊர் அறிவிச்சிருக்காங்க. விலைன்னு பார்த்திங்கன்னா 420 ரூபாய் சதுரடி. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டு பைபாஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மலைக்கோட்டை அப்படியே க்ளீனாகவே நமக்கு தெரியும். ரொம்ப பக்கம் தான் நம்ம பைபாஸ்லேருந்து நம்ம இடத்துக்கும். இதை சுற்றி தான் நமக்கு பஸ் ஸ்டாண்டு வரவிருக்கிறது. இதை பற்றி மேலும் விவரம் தெரிய டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.